காஸ்டியூம் டிசைனர் ஜெயகிருஷ்ணா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க முழுமையாக இப்போ இன்னொரு பகலாம் ஜெயகிருஷ்ணா மாதம்பட்டி ரங்கராஜ் இவருடைய வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, ஜெயகிருஷ்ணா சென்னை மகளிர் ஆணையத்தில் புகார் அளிச்சிருந்தாங்க. மாநில மகளிர் ஆணையத்தில் ஜெயகிருஷ்ணா அவர்களிடம் மாதம்பட்டி ரங்கராஜ் தனித்தனியாக விசாரணை எடுத்திருந்தாங்க. இந்த வழக்கோட தீர்ப்பு வெள்ளிக்கிழமை வழங்கப்படும் சொல்லியிருந்த நிலையில் ஜெயகிருஷ்ணா அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு புது மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதாவது தனக்கு ஜீவனாம்சமாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மாதம் 6,50,000 ரூபாய் தர்றதுக்கு உத்தரவிடுமாறு அந்த மனுவில் சொல்லியிருந்தாங்க. இதனையடுத்து கடந்த அக்டோபர் 31 ஜெயகிருஷ்ணா அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இந்த விஷயத்தை ஜெயகிருஷ்ணா அவர்களே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. தனக்கு குழந்தை பிறந்திருக்க காரணத்தினால வழக்கு விசாரணைக்கு ஆஜராக முடியாது அப்படின்னும் இந்த வழக்கோட விசாரணைக்கு ஒத்திவைக்கிறதுக்கு கால அவகாசம் இருந்தாங்க. ஜெயகிருஷ்ணா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன் மகனோட ஃபேஸை ஷேர் பண்ணி என் மகன் பார்க்கறதுக்கு அப்படியே அவங்க அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி இருக்கான், அவருடைய கார்பன் காப்பி தாங்க என் மகன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் ஜெயகிருஷ்ணா அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, நான் என் மகனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். நான் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். அதே நேரத்தில் என் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளைக்கு அப்பாவாக இருக்க தகுதி இல்லாத ஒருத்தர் தான் அப்பாவாக இருக்காரு. அவருடைய பேரை என் மகன் பர்த் சர்டிஃபிகேட்டில் போட்டுருக்கதா எனக்கு மனசு கொஞ்சம் வலியை கொடுக்குது. என்ன பண்ணுறது, கசப்பான உண்மை, சூழ்நிலை, சட்டம் இதெல்லாம் தான் அவருடைய பேர் என் பிள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் போகிறதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஜெயகிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க.